ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ஜனகை சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, காடை பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ காடை பிரியாணி செய்கிறது பார்த்துக்குறோம். 10 காடை எடுத்திருக்கான். 2 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன், 1/4 கிலோ சின்ன வெங்காயம், 2 பிரிஞ்சி இலை, 2 ஏலக்காய், 2 பட்டை, தேவையான அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு தேவையான அளவு, 1 கிலோ அரிசி எடுத்து வச்சுருக்கேன், 100 கிராம் முந்திரி பருப்பு ஊற வச்சு அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் விழுதா, தனி மிளகா பொடி, வெங்காய பேஸ்ட்டு, மல்லித்தூள், கரம் மசாலா, பிரியாணி பொடி. இப்போ அடுப்பை பற்ற வச்சு எண்ணெய் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிடுவோம். இப்போ பிரியாணி இலை, ஏலக்காய், பட்டை 3ஐயும் போட்டு வதக்கிக்கிடுவோம். அதோடு சேர்த்து நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தையும் போட்டு வதக்கிக்கலாம். இப்போ பெரிய வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கிடுவோம், செவக்க கிண்டிக்கிடுவோம். இப்போ நல்லா செவந்திருக்கு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா செவக்க நல்லா வதக்கிக்கிடுவோம். இப்போ வெங்காய பேஸ்ட்டை போட்டு அதை நல்லா வதக்கி விட்டுக்குருவோம், பச்சை வாடை போகிற மாதிரி. இப்போ தனி மிளகா பொடி 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்குருவோம். மல்லித்தூள் 1/2 ஸ்பூன் போட்டுக்குருவோம். கரம் மசாலா 1/2 ஸ்பூன் போட்டுக்குருவோம். பிரியாணி தூள் எல்லாமே ஒன்றா கலந்துட்டோம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க காடையை அதில் போட்டு கிண்டிக்கிடுவோம். நல்லா மஞ்சள் உப்பு போட்டு நல்லா கழுவிருக்கீங்க, அதை அப்படியே போட்டு நம்ம கிண்டிக்கிடுவோம். இதை நல்லா மசாலா படுற மாதிரி நம்ம நல்லா பிரட்டி விட்டு கிண்டி விட்டுக்கிறலாம். ஒரு தடவை வதக்கிட்டு நம்ம தண்ணி ஊற்றினோம்னா காடையில் பச்சை வாடை வர்றது வராமல் இருக்கும், கவுள் வாடை அடிக்காமல் இருக்கும். இப்போ காடை வேகிற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிடுவோம். காடை முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிடுவோம். அரிசி நான் சீரக சம்பா தான் எடுத்திருக்கேன், அதனால் தண்ணி மீடியமாக இருந்தாலே சரியாக வரும். காடையும் சீக்கிரமாக வெந்துடக்கூடியது. உப்பு தேவையான அளவு போட்டிருக்கோம். இப்போ அரிசியை சேர்த்துக்கலாம். இப்போ அரிசியை சேர்த்துக்கலாம். அரிசியை சேர்த்து ஒரு கிண்டி விட்டுட்டு மூடி வச்சுக்கிடுவோம், அதிலே வெந்துடும். இப்போ நல்லா கொதிச்சு வருது. இப்போ இதோடு நம்ம இறக்கி வச்சு தம் போட்டுக்கலாம். அந்த தண்ணியெல்லாம் சீக்கிரமே அந்த தம்மிலே வற்றிடும். அரிசி அரை வேக்காடு வெந்திருக்கு. நம்ம இதோடு நம்ம தம் போட்டோம்னா சீக்கிரம் வெந்துடும் பிரியாணி. கறியெல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு. அதனால் இதோட மேலே சுடுதண்ணியை வச்சு தம் போட்டுட்டோம்னா அந்த தம்மிலே வெந்துடும். இப்போ நம்ம இறக்கி வச்சு மேலே சுடுதண்ணி வச்சு தம் போட்டு வச்சுருக்கோம்.
பாருங்கள் நம்ம இருந்த எவ்வளோ தண்ணி இருந்துச்சு அந்த தண்ணியெல்லாம் வற்றி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா எப்படி பிரியாணி வந்திருக்குன்னு பாருங்கள் அழகா. மேலாப்பில் கொத்தமல்லி தழை மட்டும் போட்டு கிண்டிக்குங்க. இப்போ காடை பிரியாணி ரெடி. நம்ம இறக்கையில் இருந்த தண்ணி இப்போ கொஞ்சம் கூட இல்லை, நல்லா வந்துருச்சு. குக்கரில் வச்ச மாதிரி சாதம் நல்லா அடியிலேருந்து கிண்டி விட்டு எல்லாத்தையும் பரப்பி கிண்டி விட்டுக்குங்க. அடியில் சாதம் பிடிக்கவே இல்லை, நல்லா வந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.